இந்திய அளவிலே மிக பிரபல்யமான நடிகராக இருக்கின்ற நடிகர் விஜய் தன்னுடைய சினிமா வாழ்க்கையிலே மிக உச்சத்திலே இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே அவர் தன்னுடைய சினிமாவிலிருந்து நிரந்தரமாக ஒதுங்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரிலே அந்த அரசியல் கட்சியினுடைய பெயர் அறிவிக்கப்பட்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை அவர் உறுதி செய்தார். இந்த நிலைமையிலே கடந்த 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்கின்ற தன்னுடைய கட்சியினுடைய உத்தியோகபூர்வ கொடியை அவர் அறிமுகம் செய்தார். அந்த நிகழ்வு தொடர்பாக நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். இந்த நிலைமையிலே இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த உத்தியோகபூர்வ கொடி தொடர்பிலே இன்று இந்திய அளவிலே அல்லது தமிழக அளவிலே மிகப்பெரிய சர்ச்சைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கொடி தொடர்பிலே வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயத்திலே இந்த கொடி தொடர்பாக சர்ச்சையை முன்வைப்பவர்களுடைய கருத்துக்கள் சிரித்து மகிழக்கூடிய ஒரு கருத்துக்களாக இருக்கின்றது தான் இங்கே முக்கியமான விடயம். அந்த கருத்துக்கள் என்ன, இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி தொடர்பிலே எழுந்திருக்கின்ற சர்ச்சைகள் என்ன என்பது போன்ற சில முக்கியமான விடயங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று தமிழ் சினிமாவிலே மிக உச்ச நிலையிலே இருக்கின்ற போது தன்னுடைய சினிமா வாழ்விலிருந்து நிரந்தரமாக ஓய்வை அறிவித்து தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரிலே நடிகர் விஜய் ஒரு அரசியல் கட்சியை அங்குரார்ப்பணம் செய்து தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியான போது அந்த தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் தொடர்பிலே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து அந்த சர்ச்சைகள் ஒருவாறாக ஓய்ந்து விட்ட நிலைமையிலே இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உத்தியோகபூர்வ கொடி நேற்றைய தினம், அதாவது 22ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த கொடி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அந்த கொடி தொடர்பிலே பல்வேறு சர்ச்சைகள் உருவாகி இருக்கின்றன. குறிப்பாக அந்த கொடியில் இருக்கின்ற சின்னங்கள் தொடர்பாக 2 யானைகள், நடுவிலே வாகைப்பூ, அதனை சூழ 28 நட்சத்திரங்கள் இருக்கின்ற அந்த குறியீடுகள் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் உருவாகி இருக்கின்றன. குறிப்பாக பகுஜன் சமாஜ் என்கின்ற கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த கொடியிலே இருக்கின்ற யானை குறியீடு தங்களுடைய தேர்தல் சின்னம் என்று குறிப்பிடுகின்றார்கள். தங்களுடைய கட்சி சின்னத்திலே இருக்கின்ற அந்த யானையை இந்த தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தி இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இதைவிட மேலதிகமாக இன்னும் சிரிப்பையும் எரிச்சலையும் ஊட்டும் வகையிலே பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த 2 யானைகள் அந்த கொடியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அல்லது அந்த கொடியிலே குறியீடாக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த 2 யானைகள் கேரளாவினுடைய போக்குவரத்து சின்னத்திலே இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதனை விட அந்த கொடியினுடைய சிவப்பு மஞ்சள் நிறம் ஸ்பெயின் நாட்டினுடைய தேசிய கொடியிலே இருக்கின்ற நிறம் என்றும், அதனாலே ஸ்பெயின் நாட்டினுடைய தேசிய கொடி அவமானப்படுத்தப்பட்டதாகவும் கூறுகின்றார்கள். இதனை விட அந்த கொடியிலே நடுவிலே இருக்கின்ற அந்த 2 யானைகளுக்கு மத்தியிலே இருக்கின்ற வாகைப்பூ இலங்கை தமிழர்களுடைய சின்னமாக இருக்கின்ற குறிப்பிடுகின்றார்கள். இதுவெல்லாம் எந்த வகையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து என்பது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்வையாளர்கள் ஏதாவது ஒரு கருத்தை கூற விரும்பினால் நிச்சயமாக கூறலாம். இதைவிட மேலதிகமாக இந்த கருத்துக்கள் தொடர்பாக அல்லது இந்த விமர்சனங்கள் தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது இந்த பகுஜன் சமாஜ் என்கின்ற அந்த கட்சியினுடைய கட்சி சின்னத்திலே ஒற்றை யானை தான் இருக்கின்றது. ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியிலே 2 யானைகள் இருக்கின்றன. இதைவிட மேலதிகமாக அது அந்த கட்சியினுடைய சின்னம். இது தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியினுடைய கொடி. இந்த கொடியில் இருக்கின்ற சின்னத்தை தேர்தலிலே பயன்படுத்த முடியாது. அந்த கட்சிக்குரிய சின்னத்தை தேர்தல் ஆணைக்குழுவே வழங்கும் வேண்டும் என்று இவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. அதைவிட நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று இந்த கேரளாவினுடைய போக்குவரத்து சின்னத்திலே அந்த யானை இருக்கின்றது, ஈழத்தமிழர்களுடைய சின்னமாக வாகைப்பூ இருக்கின்றது என்பதெல்லாம் முரட்டுத்தனமான முட்டு கொடுப்புகள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் வாகைப்பூ என்பது நீங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று. தமிழர்கள் அதை சங்ககாலம் தொட்டு நாங்கள் இலக்கியங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வாகைப்பூ என்பது வெற்றியினுடைய குறியீடு.
அதாவது அந்த காலத்திலே எங்களுடைய தமிழ் முன்னோர்கள் வந்து போர்களுக்கு செல்கின்ற போது அந்த வாகை பூவை சூடி சென்றார்கள். அந்த போர்களிலே வெற்றி பெற்றார்கள். அதனாலே வெற்றி, அதாவது வாகை பூ என்ற அந்த பெயர் வந்து பெயர் பெற்றது. இது இவ்வாறு இருக்க இந்த அடிப்படை கூட தெரியாமல் அது ஈழத்தமிழர்களுடைய சின்னம் என்றும் அது ஈழத்தமிழர்களுக்கே உரித்தது, அவர்களுடைய நிறத்தை அல்லது அவர்களுடைய சின்னத்தை அவர்களுடைய வாகை பூவை பயன்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் புத்தி முறிகின்ற பல்வேறு விமர்சனங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே இவ்வாறான விமர்சனங்கள், இவ்வாறான கருத்துக்கள் வந்து பலரால் சிரித்துவிட்டு கடந்து போகின்ற நிலைமைதான் இருக்கின்றது. ஆனால் சிலர் நீதிமன்றங்களிலே வழக்கு தொடர்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் வழக்கு தொடர்ந்து இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடயம். இந்த பதிவு தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் பதிவு செய்யலாம். தொடர்ந்து நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.